ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஒரு கப் வச்சுருந்தோம். அதை எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, தேவையான அளவுக்கு பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, லவங்கம், 3 காஞ்ச மிளகாவையும் போட்டோம். அதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த பவுடர் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தையுமே ஆற வச்சு அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஒரு தக்காளியை எடுத்துக்கிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி அண்ட் பவுடர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தயிர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உப்பையுமே சரி பார்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண சிக்கனை அப்படியே போட்டு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா இதுதான் அங்காரா சிக்கன். இது அப்படியே ரெடி ஆயிடுச்சுன்னா சார்கோல் எடுத்து அதில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் ஆயில் விட்டதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் எங்கேயுமே ரிலீஸ் ஆகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் அங்காரா சிக்கன்.